ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. சுரேஷ் வந்ததுமே சுரேஷ் இருந்துட்டு டே உன் பொண்டாட்டியால தான் தேவையில்லாமல் ரேவதிக்கு பிரச்சனை வந்திருக்கு, அதனால தான் அவங்க வீட்டுக்காரன் அடிச்சிருக்கான், சண்டை வந்திருக்குன்றாங்க. என்ன இதுன்னு தெரிஞ்சுக்காமலே போயிட்டு மதிக்கிட்ட வந்து சண்டை போகிறாங்க. உன்னால தான் வந்து மாமா காக்காவுக்கு சண்டை வந்துச்சான்றாங்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரன்றதை கேட்குறீங்களான்றாங்க. நீ என்ன சொல்ல வரன்றதை நான் எதுக்கு கேட்கணுன்றாங்க. எப்பயுமே உன்னால இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது வீட்டிலன்றாங்க. நிம்மதியே இல்லைன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்றாங்க. போது நிப்பா பண்றீங்களான்றாங்க. என் வேலை போனது காரணமே உங்க மாமா. அத விஷயம் தெரிஞ்சு நான் எப்படி பொறுமையா இருப்பணுமாங்க. கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது வேலை போனதுக்கு மாமா காரணமான்றாங்க. ஆமா, அவரு தான் காரணம்ன்றாங்க. அதனாலதான் வந்து நான் வந்து அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சுன்றாங்க. நான் போய் பேசினதுனால அவர் அடிப்பாருன்னு எனக்கு என்ன தெரியும்ன்றாங்க. இவ்வளவு பண்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் சொல்லுங்கன்றாங்க. பொறுமையை வேற எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவர் அப்படி பேசுறாருன்னா நான் சொல்றதை கேட்டிருக்கலாம்ல கொஞ்சமாச்சு. நீ சொல்றதை நான் எப்படி கேட்க முடியும்? நான் மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் பண்றாங்க. சும்மா தேவையில்லாம உங்க மாமாக்கு நீங்க வக்காலத்து வாங்காதீங்கன்றாங்க. இப்படி நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனாலதான் அவர் பண்ற தப்பு அவருக்கே தெரிய மாட்டேங்குதுன்றாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஆளுங்க அவங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்க மாமா பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு வேலை போயிடுச்சு. அவர் எவ்வளவு பேச்சு பேசினாரு, ஆனா கண்டிப்பா எனக்கான வேலை கிடைக்கும்ன்றாங்க. நல்ல இடத்துல நான் வேலைக்கு போவேன். அன்னைக்கு அவங்க மூஞ்சி அவங்க எங்க வச்சுப்பாங்க நான் பாக்குறேன்றாங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கான்றாங்க. நான் பண்றது தப்பா, அப்ப உங்க மாமா பண்றது தப்பு கிடையாது அப்படித்தானே அப்படின்ட்டாங்க. இங்க பாருங்க, நான் பண்றதெல்லாம் தப்பே கிடையாதுன்றாங்க. நான் ரொம்பவே கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கேன்றாங்க. சீக்கிரமா ஒரு வேலைக்கு போக தான் போறேன்றாங்க. உங்க மாமா மூஞ்சில கறிக்கு பூச தான் போறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்காங்க. உங்க மாமாவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடாம அவங்க சரி பண்றது சரி எது தப்பு எதுன்றது புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி மாறிக்கோங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மாமாவும் ஏன் இப்படி பண்ணிருக்கணுன்ற மாதிரி சுரேஷ் யோசிக்கிறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.